ரூட்ஸ் பார்வையாளர்களுக்கு வணக்கம். சமீபத்தில் கோவையில் நடைபெற்ற இந்தியா டுடே கான்க்ளேவில் பேசிய கர்நாடகாவின் துணை முதலமைச்சர், கர்நாடக காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் டி.கே. சிவகுமார் என்ன சொன்னார்னா, தர்மஸ்தலா விவகாரம் என்பது ஆர்எஸ்எஸ்க்குள்ளேயே பிஜேபிக்குள்ளேயே நடக்கின்ற ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையின் காரணமாக அதை மிகைப்படுத்தி வெளில பேசுறாங்க. ஒரு அஜெண்டாவை அதன் மூலமாக முன்வைக்கிறார்கள் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்லி தர்மஸ்தலாவுக்கு ஆதரவாக பேசியிருந்தார். இப்ப இந்த சூழலில் இந்த வாரம் தொடர்ச்சியா சிறப்பு புலனாய்வு குழு நடத்திய விசாரணையின் அடிப்படையில் புதிதாக 9 எலும்புக்கூடுகள் கண்டறியப்பட்டுள்ளது. இது இன்னொரு பகுதியில் நேத்ராவதி கரையில சின்னையா முகமூடி மனிதன் அடையாளம் காட்டினாரு. அங்க 2 எலும்புக்கூடு கிடைத்தது. ஆனா இங்க 1 கிலோமீட்டருக்கு தொலைவுல உள்ள பாங்லேகுட்டா அப்படின்ற மலைப்பகுதியில் 7 எலும்புக்கூடுகள் கிடைச்சிருக்குது. அதுல ஒரு எலும்புக்கூடு ஒரு குழந்தையின் எலும்புக்கூடு அப்படின்ற தகவல் வெளியா இருக்கிறது. கூடுதலா அந்த அந்த இடத்துல பிளாக் மேஜிக் அப்படின்னு சொல்லப்படுகின்ற இந்த சடங்குகள் எல்லாம் நடைபெற்றதற்கான அடையாளங்கள் இருப்பதாகவும் தகவல்கள் வெளியா இருக்கிறது. இது உண்மையா? எதன் அடிப்படையில் காவல்துறை சிறப்பு புலனாய்வு குழு இதை கண்டுபிடிச்சாங்க? அதனுடைய பின்னணி என்ன? இந்த வழக்கினுடைய தற்போதைய நிலவரம் என்ன அப்படின்றது குறித்து நம்மிடையே பேசுவதற்காக பெங்களூருவில் இருந்து பத்திரிகையாளர் அசோக்குமார் இணைந்துள்ளார். வாருங்கள், அவரோடு பேசலாம். தோழர் வணக்கம். வணக்கம் தோழர். தோழர், இந்த கர்நாடகா தர்மஸ்தலா விவகாரத்தில் ஒரு திருப்பு முனையாக இப்போ ஒரு புதிதாக ஒரு 7 எலும்புக்கூடுகள் கண்டறியப்பட்டுள்ளது. அதுல ஒரு குழந்தையின் எலும்புக்கூடு இருக்குது அப்படின்றதையும் சொல்லி இருக்கிறாங்க. ஊடகங்கள்ல தகவல் வெளியா இருக்குது. எதன் அடிப்படையில் இது கண்டுபிடிக்கப்பட்டது? இந்த பாங்லேகுட்டா அப்படின்ற இடம்ன்றது எங்க இருக்குது? யார் அந்த இடத்துல போய் ஆய்வு செய்யணும் அப்படின்னு சொல்லி அழுத்தம் கொடுத்தது? தோழர் விட்டல் கவுடா அப்படின்னு இது இப்போ இந்த தர்மஸ்தலா கேஸ்ல எஸ்ஐடி என்கொயரியில புதுசா ஒரு வாரமா இணைஞ்சிருக்கிற பேர் விட்டல் கவுடா. இந்த விட்டல் கவுடா யாருன்னா தோழர், இதுக்கு முன்னால ரேப் அண்ட் மர்டர் ஆன சௌஜன்யா கேஸ் 2012 இருந்து சௌஜன்யா கேஸ்க்கு அப்புறம் தான் தர்மஸ்தலா எதிரான போராட்டமே முன்னிலைக்கு வந்ததுன்னு நான் சொல்லியிருப்பேன். இந்த சௌஜன்யாவோட தாய் மாமன் தான் விட்டல் கவுடா. விட்டல் கவுடாவை என்கொயரிக்காக கூப்பிடுறாங்க எஸ்ஐடி. எதுக்கு என்கொயரி கூப்பிடுறாங்கன்னா தோழர், டே 1ல அதாவது கடந்த ஜூலை 4ஆம் தேதி கோர்ட்ல 164 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருப்பாரு மாஸ்க் மேன் சின்னையா. அவர் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கும் போதே தோழர் கையில ஒரு எலும்பு கூடோட தான் கோர்ட்ல ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணிருப்பாரு. ஆனா விசாரணையின் போது அந்த எலும்பு கூட அவரு கொண்டு வரல. குழி புதைச்சது என்னமோ அவரு தான், ஆனா குழி தோண்டி கொண்டு வரணும் இல்லைங்களா? இன்வெஸ்டிகேஷன் டைம்ல நீங்க மண்டை ஓட்டுல இருக்கிற மண்ணு எந்த இடத்துல இருந்து எடுத்துட்டு வந்த மண் அப்படின்னு எஃப்எஸ்எல்ல அதை என்கொயரி பண்ணி ஆகணும். நீங்க மண்டை ஓட என்னதான் கிளீன் பண்ணி கொடுத்தாலும் அதுல சில மண்ணோட பார்ட்டிகல்ஸ் இருக்கு. அதனால அது எந்த மண்ல இருந்து எந்த பூமியில இருந்து தோண்டி எடுத்தது அப்படிங்கறத நீங்க ஸ்பாட் இன்ஸ்பெக்ஷன் பண்ண அதை மகஜர் பண்ணணும். அது கிரைம். இதுல அது ஒரு இன்வெஸ்டிகேஷன், பார்ட் ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஆனா விசாரணையின் போது சின்னையா அதை தோண்டி எடுத்துட்டு வரல. அதை தோண்டி எடுத்தது விட்டல் கவுடா அப்படின்னு இன்வெஸ்டிகேஷன்ல தெரிய வருது தோழர். விட்டல் கவுடாவை விட்டல் கவுடா எடுத்துட்டு வர்றாரு தோழர். சின்னையா தர்மஸ்தலாவுக்கு 20 வருஷமா வந்ததே இல்லை. தர்மஸ்தலாவுக்கு சின்னையா வரவே முடியாது. அண்ட் கடந்த 2 வருஷமாவே இந்த டீம் கூட சின்னையாவோட கான்டாக்ட் இருந்திருக்குது. அது இல்லைன்னு யாருமே சொல்ல முடியாது. யாரு கிரீஷ் மட்டன்னவரா இருக்கலாம், மகேஷ் திமுரோடியா இருக்கலாம். தர்மஸ்தலாக்கு எதிராக கடந்த 13 வருஷமா போராடிட்டு இருக்காரு. இவங்களோட சின்னையாவோட கான்டாக்ட் இல்ல அப்படின்னா அது பெரிய பொய் தான். கடந்த 2 வருஷமா இவங்க கான்டாக்ட்ல இருக்காரு. எந்த இடத்துல நான் புதைச்சேன் அப்படின்னு சொல்லியிருக்கலாம் இவரு யாரு சின்னையா சொல்லி. சின்னையா சொன்னது மூலியமா விட்டல் கவுடா அந்த இடத்துல போய் குழி தோண்டி இப்ப இதை எடுத்திருக்கலாம் தோழர், ஸ்கெலிட்டானா அதாவது எலும்பு கூடுகளை எடுத்துட்டு சின்னையாக்கு கொடுத்துருக்கலாம். இந்த விஷயம் தெரிஞ்ச வாட்டி விட்டல் கவுடாவை விசாரணைக்கு அழைக்கிறாங்க. அப்ப விட்டல் கவுடாவும் ஒத்துக்கிறார், ஆமா நான் தான் எடுத்து கொடுத்தேன் அப்படின்னு. அப்ப விட்டல் கவுடாவையும் கூட்டிட்டு போய் ஸ்பாட் இன்ஸ்பெக்ஷன் பண்ண, எந்த இடத்துல இருந்து எடுத்த வாப்பா அப்படின்னு கூட்டிட்டு போய் ஸ்பாட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணி ஆகணும். அந்த மாதிரி ஸ்பாட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணும்போது தான் தோழர் முதல் நாளே, அதாவது கடந்த புதன்கிழமை போய் ஸ்பாட் இன்ஸ்பெக்ஷன் பண்றாங்க. புதன்கிழமைய 2 எலும்பு கூடுகள் தெரிய வருது. புதன்கிழமை அதாவது மேல்நோட்டமாவே மலைப்பகுதியில நீங்க ஒரு இடத்துல குழி தோண்டி ஒரு பிணங்களை புதைச்சிட்டா தோழர், அங்க நிறைய மழை வர்ற இடம். நான் ஏற்கனவே நிறைய தடவை உங்களுக்கு சொல்லியிருப்பேன். மழை மண் சரிவானா உள்ள இருக்கிற பிணங்கள் எல்லாம் தானாவே வெளியே வந்துடும். அந்த மாதிரி 2 பிணங்களை கண்டெடுத்திருக்காங்க. மறாவது நாள் அதுவும் பாருங்க, எஸ்ஐடி ரொம்ப சீக்ரெட்டா ஜனங்களுக்கு தெரியாம நைட்டு 6 மணிக்கு மேல, 6 மணிக்கெல்லாம் அங்க இருட்டிடும். யாரும் வெளியே அவ்வளவா நடமாட்டம் இருக்காது. ஒரு மலைப்பகுதி அது.
சாயந்தரம் 6-6:30 மணிக்கு FSL டீமோட போயிருக்காங்க. அந்த 2 ஸ்கெலிட்டானையும் எலும்பு கூடியும் வந்து பறிமுதல் பண்ணியிருக்காங்க. முந்தா நாள் வியாழக்கிழமையும் கூட அந்த இடத்துக்கு போயிருக்காங்க. 5 எலும்பு கூடுகளை வந்து மறுபடியும் பறிமுதல் பண்ணியிருக்காங்க. முதல் நாள் 2 எலும்புக்கூடு, மறுநாள் 5 எலும்புக்கூட வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அந்த பேங்க்லே குட்டா அப்படின்ற அந்த மலைப்பகுதி எங்க இருக்குது? தர்மஸ்தலால இருந்து 1 கிலோமீட்டர் தூரம் தோழர். இந்த சின்னையாவை இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது சின்னையா காட்டின 13 குழியும் அந்த நேத்ராவதி நதிக்கு ஆறுக்கு பக்கத்துல இருக்கிற இடத்துல மட்டும்தான் அவர் காட்டியிருப்பாரு. இந்த பங்களே குட்டாங்கிற இடத்துல அவரு ஸ்பாட் பண்ணியிருக்க மாட்டாரு. ஆனா இப்ப கிடைச்சிருக்கிற பிணங்கள் எல்லாம் கம்ப்ளீட் ரிசர்வ் ஃபாரஸ்ட் ஏரியா, தர்மஸ்தலா கோவில்ல இருந்து 1 கிலோமீட்டர் தள்ளி இருக்கிற மலை பகுதி தோழர். அப்பயே வந்து இதுல இந்த இந்த விஷயத்த ரொம்ப இம்பார்ட்டன்டா நீங்க கவனிக்கணும் தோழர். சின்னையா மனசு வச்சிருந்தா முதல் நாளே பங்களே குட்டாவை ஸ்பாட் பண்ணிருக்கலாம். நான் சின்னையா விஷயம் சொல்றதுக்கு முன்னால விட்டல் கவுடாவை முடிச்சிடறேன் தோழர். புதன்கிழமையும் வியாழக்கிழமையும் விட்டல் கவுடா SIT விசாரணைக்கு போறாரு. SIT விசாரணை சாயந்தரம் 6 மணிக்கு முடியுது. 6 மணிக்கு ஒரு மகஜர்னு கூட்டிட்டு போறாங்க. 2 நாளும் சேர்த்து மொத்தம் 7 ஸ்கெலிட்டானே எடுக்கிறாங்க. அதாவது எலும்பு கூடுகளை பறிமுதல் பண்றாங்க. FSL ரிப்போர்ட்டுக்காக அதையும் அனுப்பியிருக்காங்க தோழர். நேத்து விட்டல் கவுடாவே லைவா Facebookலயும் ஒரு லைவ் வீடியோ போட்டிருக்காரு. அந்த வீடியோவை யூடியூப்லயும் பதிவு செஞ்சிருக்காரு. அந்த வீடியோவில் விட்டல் கவுடா என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க எடுத்து இருக்கிறது இப்போதைக்கு 7 எலும்பு கூடு தான். ஆனா நிறைய எலும்பு கூடுகள் எங்களுக்கு கண்ணுக்கு தெரியற மாதிரியே அங்க இருந்துச்சு. என்ன அனுப்பிட்டாங்க SIT. அதுக்கப்புறம் நிறைய எலும்பு கூடு அங்க இருந்து SIT வந்து இன்னும் பறிமுதல் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அண்ட் முக்கியமா 3ல இருந்து 4 வயசு ஒரு குழந்தையோட எலும்பு கூட கூட நாங்க பார்த்தேன். அந்த எலும்பு கூடுக்கு பக்கத்துல இந்த பிளாக் மேஜிக் யூஸ் பண்ற பொருட்கள் எல்லாம் இருந்துச்சு. முக்கியமா இந்த மண் பானைகள், அது மேல அது வரைஞ்சிருக்கிற மாதிரி சில துணிகள், இந்த இந்த மாதிரி பிளாக் மேஜிக் பண்ணிருக்கிறதுக்கான எல்லா பொருட்களும் அங்க கிடைச்சது. மேபி பிளாக் மேஜிக் நடந்திருக்கலாம். இதை பத்தி SIT வந்து விசாரிக்கணும் அப்படின்னு விட்டல் கவுடா சொல்றாரு தோழர். அண்ட் இப்ப நான் சின்னையா விஷயத்துக்கு வரேன் தோழர். சின்னையா எதுக்கு பங்களே குட்டா ஏரியாவை ஸ்பாட் பண்ணல? ஏன்னா இன்வெஸ்டிகேஷன் டைம்ல விட்டல் கவுடாவும் என்ன சொல்லியிருக்காருன்னா, சின்னையா தர்மஸ்தலாக்கு வர முடியாது, சின்னையா சொல்லிதான் அந்த இடத்துல நான் தோண்டி எலும்பு கூட எடுத்துட்டு வந்து கொடுத்தேன் அப்படின்னு விட்டல் கவுடா நேற்று வீடியோலயும் சொல்லியிருக்காரு. அப்படி பார்த்தா சின்னையா டே 1லயே பங்களே குட்டாவை ஸ்பாட் பண்ணிருக்கணும். ஏன்னா அவரை 1 மாசம் அவரை வச்சு நீங்க குழி தோண்டினீங்க, 2 ஸ்பாட்ல எலும்பு கூடு கிடைச்சது மிச்சம், 11 ஸ்பாட்ல எலும்பு கூடு கிடைக்கல. ஆனா விட்டல் கவுடாவை கூட்டிட்டு போய் 2 நாள் தான் மாஜர் பண்ணீங்க, 7 எலும்பு கூடு கிடைச்சது. அப்போ முதல் நாள்ல சின்னையா வந்து இந்த இந்த ஸ்பாட் பண்ணிருக்கணுமே, ஏன் பண்ணலன்னா இது வந்து மீடியா ட்ரையல் வந்து பால் பண்ண ஏற்கனவே சொல்லியிருப்போம். மீடியா ட்ரையல் நடத்தி பாலான பல கேஸ்கள்ல இது ஒண்ணு ஆக போகுதுங்க. எதுக்குன்னா இப்ப ஒரு ஆளு வந்து என்னமோ சொல்றாருன்னா அது இல்ல, எது உண்மை எது பொய்ன்னு தான் பார்க்கணும். அவர் வந்த உடனே அவர் சொந்த கிராமத்துக்கு போறது, சொந்த ஊர்ல இருக்கிற மக்களை பேசி அவன் ஃப்ராடுன்னு ப்ரூவ் பண்றது, பொண்டாட்டிகிட்ட பேசி அவன் ஃப்ராடுன்னு ப்ரூவ் பண்றது, இதன் மூலியமா நிறைய பிரஷர் அழுத்தத்தை கொடுக்கப்பட்டது சின்னையா மேல. இது இல்லாம இங்க இருந்த துணை முதல்வர் DK சிவகுமாரே வந்து இது பெரிய சூழ்ச்சி நடந்திருக்குது, கோவிலுக்கு எதிராக பெரிய சூழ்ச்சி நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லும் போது யாருக்கே இருந்தாலும் பயம் வரும். அதனால இந்த சின்னையா வந்து பயத்தின் காரணமா இவங்களுக்கு எல்லாம் பயந்து தப்பான இடத்த ஸ்பாட் பண்ணி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா இப்ப விட்டல் கவுடாவும் நிறைய இடத்த ஸ்பாட் பண்ண ரெடியா இருக்காரு. விட்டல் கவுடாவோட ஃப்ரெண்டு பிரதீப் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு தோழர். கடந்த 12-13 வருஷமா சௌஜன்யா போராட்டத்துல அவரும் ஒரு முக்கியமான ஆளு. நேத்து மேஜிஸ்ட்ரேட் முன்னால போய் அவரும் BNS 183 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. அண்ட் அவரு கூட ஒரு FIR பதிவு செஞ்சு அவரும் நான் சில ஸ்பாட்டை காட்ட நீங்க அங்கேயும் தோணணும். ஏன்னா இங்க வந்து இந்த மாதிரி அன்நேச்சுரல் டெத்து மர்டர்ஸ் ஆயிருக்கிறது உண்மை, சின்னையா வந்து அந்த பிணங்களை எல்லாம் புதைச்சது உண்மை, அதை நான் பார்த்துருக்கேன், என்ன நீங்க விசாரிக்கணும்னு அவரு ஓப்பனா வந்து வாலண்டரியா என்ன விசாரிங்கன்னு வந்து கோர்ட்ல FIR பதிவு பண்ணி கோர்ட்ல 183 ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு. இப்ப அவரும் SIT கஸ்டடியில தான் இருக்காரு. சோ கோர்ட்டோட ஆர்டர் பிரகாரம் அவரையும் விசாரிச்சாகணும், அவரு காட்டுற பாயிண்ட்லையும் தோண்டிதான் ஆகணும். இனிமேட்டியாவது சரியான பாயிண்ட்ல தோண்டுவாங்க, இன்னும் 100கணக்கான பிணங்களை கண்டெடுக்கப்படும் அப்படின்னு நாங்க நம்புறோம். இப்ப இந்த எலும்புக்கூடுகள் இது எல்லாமே ஹைதராபாத்துக்கு தடயவியல் துறைக்கு வந்து ஆய்வுக்கு அனுப்பியிருக்கிறதா வந்து சொல்றீங்க. இதுல வந்து முக்கியமா இந்த ஆதாரங்கள், இந்த எலும்புக்கூடுகள் கிடைத்த உடனே இந்த தகவல் வந்து முதலமைச்சர் சித்தராமையாவுக்கும் உள்துறை அமைச்சர் பரமேஸ்வராவுக்கும் வந்து தெரிவிக்கப்பட்டதாகவும், அவங்க வந்து வாயடைத்து போய்விட்டார்கள் அப்படின்ற ஒரு செய்தியை பெங்களூர் போஸ்ட் அப்படின்ற வெப்சைட்ல குறிப்பிட்டிருக்கிறாங்க. அவங்களுடைய நிலைப்பாடு என்னவா இருக்குது? அதாவது பெங்களூர் போஸ்ட்லயே சொல்லிட்டாங்களே, அதை நாம சொல்றதுக்கு என்ன இருக்கு தோழர்? வாயடைச்சு போயிட்டாங்க, எப்படி பேசுவாங்க, எப்படி பேச மனசாட்சி வரும்? எங்களுக்கே ரொம்ப ஆதங்கமா இருக்கு தோழர், ரொம்ப வெக்கமா இருக்கு.
இந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் இங்க ஜெயிக்கிறதுக்கு நாங்களும் நிறைய வேலை பார்த்துருக்கோம். நான் அதை நினைச்சா எங்களுக்கும் வெக்கமா இருக்குது. நாங்களும் இப்ப காங்கிரஸ் கூட தான் இருக்கோம் தோழர். ஆனா இந்த மாதிரி ஒரு கேஸ்ல காங்கிரஸோட நிலைப்பாடு எப்படி இருக்கணும்னா தோழர், உண்மையை வெளியே கொண்டு வரணும். தப்பு செஞ்சவங்க யாரா இருந்தா அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும் அப்படிங்கிற மனப்பான்மை காங்கிரஸ் கவர்மெண்ட்டுக்கு இருந்திருக்கணும். ஆனா இந்த கேஸ், இந்த விஷயத்துக்கு பொறுத்த வரைக்கும் அவங்க எதுவுமே சொல்லல தோழர். இது வரைக்கும் அவங்க காங்கிரஸ் ப்ரோ தர்மஸ்தலாவா அகேன்ஸ்ட் தர்மஸ்தலாவா, அதாவது இன்வெஸ்டிகேஷன் நியாயமா நடக்கணும்னு இன்வெஸ்டிகேஷனுக்கு ஃபுல் சப்போர்ட் பண்றாங்களா, ஒரு நிலைப்பாடும் இது வரைக்கும் அவங்க சொல்லல. டி.கே. சிவகுமாராவது ஓப்பனா தர்மஸ்தலாக்கு எதிராக சூழ்ச்சி நடந்துட்டு இருக்குதுன்னு சொல்லி ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு. ப்ரோ தர்மஸ்தலா ஸ்டாண்ட் எடுத்துட்டாரு. ஆனா சிஎம்ஆ இருக்கலாம், ஹோம் மினிஸ்டரா இருக்கலாம், எது கேட்டாலும் எங்களுக்கு தெரியாது, எஸ்ஐடி ரிப்போர்ட் ஓட்டு சொல்றோம், எங்களுக்கு அதை எந்த கேள்வி கேளுங்க எங்களுக்கு அதை பத்தி தெரியாது, எஸ்ஐடி ரிப்போர்ட் ஓட்டும் சொல்றோம், என்ன பதில்னு தெரியல, இவங்க ஸ்டாண்டு என்னன்னு தெரியல, எஸ்ஐடிக்கு இவங்க என்ன மாதிரியான ஒரு அதிகாரத்தை கொடுத்துருக்காங்க, என்ன மாதிரியான ஒரு இண்டிபெண்டன்ஸை கொடுத்துருக்காங்கன்னு தெரியல. ஆனா எஸ்ஐடி வந்து சரியான வழியில இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்குன்னு நம்புறோம். ஏன்னா எங்களுக்கும் வேற சாய்ஸ் இல்லை இல்லையா, வேற ஏதாவது சாய்ஸ் இருந்தா பரவாயில்ல, எங்களுக்கும் சாய்ஸ் இல்லை. எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷனை நாங்க நம்பிதான் ஆகணும். அண்ட் பிரணப் மொஹந்தி மேல எங்களுக்கு ரொம்ப மரியாதை இருக்கு. எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன் சரியான வழியில போயிட்டு இருக்குதுன்னு நம்புறோம். ஆனா கவர்மெண்ட் மேல எங்களுக்கு அவ்வளவு நம்பிக்கை இல்லை. நாளைக்கு என்ன வேணாலும் இந்த விஷயம் நடக்கலாம். இந்த விஷயத்துக்கு தகுந்த மாதிரி தர்மஸ்தலாவுக்காக எந்த ஒரு நிலைப்பாடு இதுவரைக்கும் கவர்மெண்ட் தரப்புல இல்லை. நாளைக்கு இந்த கேஸ் என்னவாகும்னு கூட எங்களுக்கு உறுதியா எங்களால சொல்ல முடியாது. ஆனா எஸ்ஐடி மேல ஒரு நம்பிக்கை இருக்கு. அவங்க ஆர்டரை வந்து கோர்ட்டுக்கு தருவாங்க, சரியான ஆர்டர் கொடுப்பாங்கன்னு நாங்க நம்புறோம் தோழர். ஏன்னா எங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை இல்லைங்களா, எங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லாததுனால எஸ்ஐடி நம்பிதான் ஆகணுங்கிற நிலைமையில தான் நாங்களும் இருக்கோம். அதாவது இந்த பிளாக் மேஜிக்னு சொல்லப்படுற இந்த மாந்திரிகம், இந்த மாதிரியான விஷயங்களும் அங்க வந்து தர்மஸ்தாலாவுல நடக்குதா? ஏன்னா அப்படியான எவிடன்ஸ் வந்து கிடைச்சிருக்கு அப்படின்னு இப்ப சொல்றாங்களே. இல்ல தோழர், அது விட்டல் கவுடா வந்து சொல்லியிருக்காரு. நேற்று ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்காரு. விட்டல் கவுடா சொல்லியிருக்காரு, இந்த மாதிரி மாந்திரிகத்துக்கு சம்பந்தப்பட்ட சில பொருட்கள் எல்லாம் நாங்க பார்த்தேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆனா இது வரைக்கும் தர்மஸ்தலால மாந்திரிகம் நடந்தது பத்தி நாங்களும் எதுவும் கேள்விப்பட்டதில்ல, பெருசா நியூஸ் ஆனதில்ல. நாங்க கௌரி மீடியாவுக்கு சம்பந்தப்பட்டவங்க. கடந்த 30 வருஷமா கௌரி மீடியாவிலேயே வந்து தர்மஸ்தலாவில் நடத்துற அக்கிரமத்தை பத்தி நிறைய எழுதியிருக்காங்க. அது லங்கேஷா இருக்கலாம், பி லங்கேஷா இருக்கலாம், அவங்க பொண்ணு கௌரி லங்கேஷா இருக்கலாம். இவங்க தர்மஸ்தலா சாமியின் பேரால நடத்திட்டு இருக்க நிறைய அக்கிரமங்களை வெளிச்சம் போட்டு காட்டியிருக்காங்க. நிறைய ரைட் அப்ஸ் எல்லாம் வந்திருக்கு. ஆனா இந்த மாந்திரிகங்கிறது ஒரு புது சப்ஜெக்டா இருக்கு. இதையும் எஸ்ஐடி விசாரிச்சு உண்மையை சொன்னாதான் உண்டு. நாங்களும் இது வரைக்கும் இது எங்களுக்கே ஷாக்கா தான் இருக்கு. நாங்களே கேள்விப்பட்டது இல்ல. இந்த மாதிரி பெண்கள் மேலெல்லாம் பலாத்காரம் நடந்திருக்குது, மாஸ் பரியலா இருக்கு, ரேப் அண்ட் மர்டர் கேஸ் நிறைய இருக்கு தர்மஸ்தலால. எங்களுக்கு தெரியும், நிறைய கேஸ் படிச்சிருக்கோம், பார்த்துருக்கோம். பட் இது புதுசு. பிளாக் மேஜிக் நடந்திருக்குதா இல்லையா, இதை பத்தி இன்வெஸ்டிகேஷன் முடிவுல தான் எங்களுக்கும் தெரிய வரும். ஸோ வி ஆர் வெயிட்டிங் ஃபார் தட் ரிப்போர்ட். தோழர், இப்போ இந்த பெங்களூர் போஸ்ட் அப்படின்ற வெப்சைட்ல தான் இந்த விஷயங்கள்லாம் அம்பலப்படுத்தி இருக்கிறாங்க. மற்ற ஊடகங்கள், அது மெயின் ஸ்ட்ரீம் மீடியா, பத்திரிகைகள், இதெல்லாம் வந்து எப்படி நடந்துக்கிறாங்க? அவங்க இதுல ஏதாவது கருத்து சொல்லிருக்காங்களா? தோழர், கர்நாடகா பொறுத்த மட்டும் இங்க இருக்கிற எல்லா சோகால்டு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் கதறிக்கிட்டு இருக்காங்க தோழர். கடந்த 3-4 நாளா கதறிக்கிட்டு இருக்காங்க. என்ன கதறல்னா, எஸ்ஐடி இன்வெஸ்டிகேஷன் எங்க போயிட்டு இருக்குது, எந்த நோக்கத்துக்கு போயிட்டு இருக்குது அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்காங்க. எதுக்குன்னா, எஸ்ஐடிக்கு ஆர்டர் பண்ணது வந்து கடந்த 20-30 வருஷத்துல நடந்த இந்த அன்நேச்சுரல் டெத்ஸை தான் என்கொயரி பண்ணணும்னு எஸ்ஐடி அமைச்சது. ஆனா எஸ்ஐடி இப்ப சௌஜன்யா கேஸ ரீஓபன் பண்ணிட்டு இருக்குது, இந்த ஆனபாக நாராயண யமுனா கேஸ ரீஓபன் பண்ணிட்டு இருக்குது, பத்மலதா கேஸ ரீஓபன் பண்ணிட்டு இருக்குது, வேதவல்லி கேஸ ரீஓபன் பண்ணிட்டு இருக்குது. இந்த கேஸ் எல்லாம் ரீஓபன் பண்ணா கண்டிப்பா கொலைகாரன் கண்டிப்பா மாட்டுவான். அதுலயும் சௌஜன்யா கேஸ்ல கண்ணுக்கு முன்னாலேயே உங்களுக்கு நிறைய சாட்சியங்கள் கிடைச்சிருச்சு, ஐ விட்னஸ் கிடைச்சிருச்சு, நிறைய சாட்சிகள் ஒண்ணுக்கு பின்னால ஒண்ணு சௌஜன்யா கேஸ்ல வந்துகிட்டே இருக்கு. அண்ட் இதுக்கு நடுவுல பாத்தீங்கன்னா, அவன் சௌஜன்யா கேஸுக்கு சம்பந்தப்பட்ட மாதிரி உதய் ஜெயின் அப்படின்னு ஒருத்தனை எஸ்ஐடி வந்து சம்மன்ஸ் கொடுத்து அவனையும் கூட்டிட்டு வந்து விசாரிச்சாங்க. அவனை விசாரிச்சது வந்து சௌஜன்யா கேஸுக்கு மட்டும். அவன் சௌஜன்யா கேஸ் மேல எஸ்ஐடி விசாரணை நடந்து 2 நாள்ல எனக்கு கருணை கொலைக்கு அவகாசம் கொடுங்கன்னு பிரசிடென்ட்டுக்கே வந்து லெட்டர் எழுதியிருக்கான். எதுக்கு இவ்வளவு அவசரமா அவன் பிரசிடென்ட்டுக்கு லெட்டர் எழுதணும்? கருணைக்கு இது சாவு, எனக்கு சூசைட் பண்ணிக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுங்கன்னு பிரசிடென்ட்டுக்கே லெட்டர் எழுத, இதெல்லாம் தேவையில்லை இல்லைங்களா? இவங்க இந்த மாதிரி பண்றது மூலியமா சௌஜன்யா கேஸ்ல தங்களோட இன்வால்மெண்ட் எவ்வளவு இருக்குதுன்னு மறுபடியும் அவங்களே ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கேஸ் கண்டிப்பா தர்மஸ்தலாவில் இந்த சௌஜன்யா ரேப் அண்ட் மர்டர் பண்ண கல்பிட்ஸ், கிரிமினல்ஸ் யாரு இருக்காங்க, கண்டிப்பா அவங்களுக்கு இது ஒரு பிரச்சனையா மாறும்.
ஆனா இந்த பிரச்சனை அவங்களுக்கு, இந்த விஷயம் அவங்களுக்கு பிரச்சனையா மாறுறது மீடியாக்களுக்கு தேவையில்லை. ஏன்னா மீடியாக்காரருக்கு பேமெண்ட் வாங்கியிருக்காங்க. இப்ப பாருங்க, முந்தா நாள் ஒரு 2 எலும்பு கூடு கிடைச்சிருக்கு விட்டல் கவுடா மாஜர் பண்ணப்ப. நேத்து ஒரு 5 எலும்பு கூடு கிடைச்சிருக்கு. அதாவது வியாழக்கிழமை 5 எலும்பு ஒட்டி 7 எலும்பு கூடு கிடைச்சிருக்கு. எந்த மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவும் இதை நியூஸ் பண்ணல. இதை நியூஸ் பண்றதுக்கு பதிலா கோர்ட் என்ன ஆர்டர் கொடுத்திருக்குது, இது சாரி கவர்மெண்ட் என்ன ஆர்டர் கொடுத்திருக்கு, கவர்மெண்ட் டைரக்ஷன் என்ன, அந்த கோணத்துல தான் நீங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணும். சௌஜன்யா கேஸ் எதுக்கு இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னு எஸ்ஐடிய வந்து கேள்வி கேட்டுட்டு இருக்காங்கன்னா என்ன அர்த்தம் தோழர்? இன்வெஸ்டிகேஷன், சௌஜன்யா கேஸ் இன்வெஸ்டிகேஷன் நடக்கிறது மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கு தேவையில்லை. அதனால அவங்க இந்த மாதிரி கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப புதுசா இந்த மாதிரி நிறைய எலும்பு கூடு கிடைக்கிறத கூட அவங்க சரியா நியூஸ் பண்ணிட்டு இல்ல. இது மூலியமா வெட்ட வெளிச்சமாவது, மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்களோட பிஹேவியர் வெட்ட வெளிச்சமாவது. இவங்களுக்கு உண்மை சொல்ற விருப்பம் இல்ல, உண்மை வெளியே வர்றதும் இவங்களுக்கு தேவையில்லை. தமிழ்நாட்டிலும் இதே நிலவரம் தான் நான் நினைக்கிறேன் தோழர். தமிழ்நாட்டிலையும் இந்த நியூஸ் வெளியே வந்து எனக்கு தெரியல. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எதுக்கு இப்படி பண்றாங்கன்னு புரியல தோழர். இப்ப இதுல இன்னொரு விஷயமா, இப்ப நீங்க வந்து ஒரு புகாரை நமக்கு வந்து அனுப்பி வச்சிருந்தீங்க. அதாவது கர்நாடகா அந்த எஸ்ஐடி தர்மசாலா வழக்கை விசாரிக்கின்ற சிறப்பு புலனாய்வு குழு கிட்ட அரண்சை, நம்ம ட்ரைப்ஸ், நம்ம ரூட்ஸ் தமிழ், இது போன்ற ஊடகங்கள், நியூஸ் மினிட், இது போன்ற ஊடகங்களை வந்து அவங்க நெரேட்டிவ் டெரரிசம் வந்து பண்றாங்க, மணி லாண்டரிங் பண்றாங்க, நிறைய குற்றச்சாட்டுகள், அடுக்கடுக்கான தீவிரவாதம், நெரேட்டிவ் டெரரிசம், அப்புறம் வந்து பிஎம்எல்ஏ ஆக்ட், இடியை போடணும், இடி விசாரிக்கணும், இப்படி பல புகார்களை வந்து தயாரிச்சு கொடுத்துருக்குறாங்க. இதை பல்வேறு ஊடகங்களும் செய்தியா வெளியிட்டு இருக்கிறாங்க. ஆங்கில ஊடகங்கள் பார்க்க முடியுது. இப்ப இந்த புகாரை பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்குது? ஆமா தோழர், மணி லாண்டரிங் பண்ணிருக்கோம். கர்நாடகா விதான சபை, இது விதான் சௌதா இருக்கு இல்லைங்களா, ஒரு 60-70 ஏக்கர் வாங்கி போட பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்குது. இந்த வாரத்துல கரையை முடிக்க போறோம். என்னன்னு சொல்றது தோழர், மொத்தத்துல இவங்களுக்கு உண்மையை யாரும் பேசக்கூடாது. பாருங்க, அந்த லிஸ்ட்ல நீங்க கவனிச்சா தெரியும். ஆமா, ஒரு ஈதினாவும் மெயின் இருக்கு ஸ்ட்ரீம் அதுல. மீடியா இல்ல, இது எங்க ஈதினாவும் இருக்கு. அதை ஆமா. தவிர வேற ஒரே ஒரு மெயின் ஸ்ட்ரீம் மீடியா இல்ல தோழர். இதுல இருந்து என்ன தெரியுது? மெயின் ஸ்ட்ரீம் மீடியா நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி பொய்ய மட்டுமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஜனங்களோட மைண்ட் செட்டை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காங்க. ஜனங்களுக்கு பொய் சொல்லிட்டு இருக்காங்க. அதுதான் இவங்களுக்கு தேவை. சோ மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுக்கெல்லாம் பேமெண்ட் போயிருக்கு. இங்கெல்லாம் ஓப்பன் சீக்ரெட். மெயின் ஸ்ட்ரீம் மீடியா காசு வாங்கியிருக்கு. தர்மஸ்தலால சில யூடியூபர்ஸ், ரைட் விங் யூடியூபர்ஸ் காசு வாங்கிட்டு கூவிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது ஓப்பன் சீக்ரெட். அதனால பாருங்க, அவங்க பேர் இல்ல. ஆனா கர்நாடகா, கேரளா, தெலுங்குல சில சேனல், இங்கிலீஷ்ல சில சேனல்ஸை மட்டும் கரெக்டா பாயிண்ட் அவுட் பண்ணி யூடியூபர்ஸோட பேர் மட்டுமே இருக்குதுன்னா என்ன அர்த்தம் தோழர்? உண்மையை பேசிட்டு இருக்கிறது யூடியூபர்ஸ் தான். இதுல வந்து இவங்க கேக் ஆர்டர் வாங்கிட்டு வந்தாங்க தோழர். சிட்டி சிவில் கோர்ட்ல கேக் ஆர்டர் வாங்கிட்டு வந்தாங்க. அந்த கேக் ஆர்டர் கொடுத்தது யாருன்னா மாண்புமிகு விஜயகுமார். இதையும் நம்ம பேசியிருப்போம். அந்த விஜயகுமார், ஜஸ்டிஸ் விஜயகுமார் யாருன்னா, இதே தர்மஸ்தலா கோவில்ல இவங்களுக்கு சார்ந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல லா படிச்சவரு. இவங்களுக்கு எதிரான நில அபகரிப்பு, ஃபோர்ஜரி, 420 கேஸ்ல இவங்களுக்காக, அதேபடி கோவில் மேல விழுந்த 420 கேஸ்க்காக வாதாடுன ஒரு லாயர், முன்னாள் லாயர், இந்நாள் ஜஸ்டிஸ். அவரு எப்படி வந்து ஒரு இந்த மாதிரி ஒரு இஷ்யூவை பாஸ் பண்ணான்னு பாலன் சார் தலைமையில நாங்க ஹைகோர்ட் சீஃப் ஜஸ்டிஸுக்கு ஒரு லெட்டர் எழுதி, அதுக்கப்புறம் அவர் அதுல இருந்து விலகுறாரு. இந்த கேக் ஆர்டரும் ரிமூவ் ஆகுது. அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போறாங்க. சுப்ரீம் கோர்ட்டு வந்து இது ஆர்டிகல் 17க்கு எதிரானது, நாங்க ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச் தடுக்க முடியாதுன்னு காரி மூஞ்சில துப்பி அனுப்புறாங்க தோழர். மறுபடியும் இவங்கனால வந்து கோர்ட் முன்னால போய் நிக்க முடியாது. அதனால கோவில் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கு சம்பந்தப்பட்ட யாரோ ஒரு ஆளை கூப்பிட்டு சும்மா இவங்க எல்லாம் இவங்க எழுதிட்டு கீழே அந்த ஆளோட சைனை போட்டு எஸ்ஐடி கிட்டயும் இடி கிட்டயும் வந்து இவங்க கொடுத்துருக்காங்க, கம்ப்ளைண்டா கொடுத்துருக்காங்க. ஆனா எஸ்ஐடிக்கு இருக்க வேலையை பார்க்கவே டைம் இல்லை. அத்தனை எலும்பு கூடுகள் பறிமுதல் பண்ணிட்டு இருக்குது. அத்தனை எலும்பு கூடு எஃப்எஸ்எல்லுக்கு போயிட்டு இருக்குது. புது புது சாட்சி, புது புது விட்னஸ் வந்துகிட்டு இருக்காங்க. இவங்களையும் விசாரிக்கணும். இத்தனை வேலைக்கு நடுவுல யாரு எந்த வீடியோ பண்ணணும், யாரு எந்த வீடியோ பண்ணக்கூடாதுன்னு டிசைட் பண்ணிட்டு உட்கார்றதுக்கு எஸ்ஐடிக்கு டைம் இல்லை. இடி வந்து ரைட் பண்ணாலும் பண்ணலாம் தோழர். தமிழ்நாட்டுல 2 ஏழை விவசாயிகளுக்கு வந்து சமன்ஸ் கொடுத்தது, விசாரணைக்கு வாங்க அப்படின்னு. அந்த கேஸ் எல்லாம் நானும் படிச்சிருக்கேன். தமிழ்நாட்டுல யாரோ பிஜேபி லீடர் ஒருத்தர் கம்ப்ளைண்ட் பண்ணி அவங்க நிலத்தை கொடுக்க மறுத்துட்டாங்கன்னு அவங்களுக்கு லெட்டர் கொடுத்து இடி வந்து விசாரணை நடத்தினதை நாங்களும் படிச்சிருக்கோம். நாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். எங்க பேங்க் அக்கௌண்ட் அதையும் நம்ம தான் எக்ஸ்போஸ் பண்ணோம். ஆமா தோழர், தெரியும், நான் பார்த்திருக்கேன். ரூட்ஸ்ல நாங்க இடிக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் தோழர். எங்க அக்கௌண்ட்டை வந்து சீஸ் பண்ணட்டும், எங்க அக்கௌண்ட்ல என்ன டிரான்சாக்சன் ஆயிருக்குது, வெளிநாட்டுல இருந்து எத்தனாயிரம் கோடி வந்துட்டு இருக்குதுன்னு பார்க்கட்டும்,
போகும்போது மைனஸ் பேலன்ஸ்ல இருக்கிற எங்க அக்கௌண்ட்டுக்கு ஐயோ பாவம் பாவம் பார்த்து ஒரு 500 1000 போட்டுட்டு போடணும். வேற என்ன தோழர் இவங்களுக்கு சொல்றது? நீங்க பாருங்க, ஸ்டார்டிங்ல இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இது கேரளா கவர்மெண்ட் சதி பண்ணிட்டு இருக்குது, கேரளா இதுல வந்து சிஎம் ஒரு ஆர்டினன்ஸ பாஸ் பண்ணிட்டாரு, கேரளால வந்து முஸ்லீம் லீக் பணம் கொடுக்குது, பாவாடை சில கிறிஸ்டியன்ஸ்காரங்க வந்து இதுல இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாட்டுல இருந்து சசிகாந்த் செந்தில் தான் இதுக்கு பின்னால மூளையா செயல்பட்டுட்டு இருக்காரு அப்படின்னாங்க. புதுசு புதுசா கதை கட்டி இப்ப என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, யூடியூபுக்கு வேற வேற யாரோ மணி லாண்டரிங் மூலியமா யூடியூப்ஸ்க்கு பணம் கொடுத்து பேச வச்சுட்டு இருக்காங்க. அந்த பேச வச்சிட்டு இருக்கிறது யாருன்னு பேராவது சொல்லணும்ல தோழர். இப்ப தர்மஸ்தலாங்கிறது கிட்டத்தட்ட கோடி லட்ச கோடி கணக்கான அசெட் இருக்கிற ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன். உண்டியில மட்டுமே 500 கோடி ஒரு வருஷத்துக்கு வந்து விழுவுது. அது இல்லாம வேற வேற எஜுகேஷன் இன்ஸ்டிடியூட் இருக்குது, ஹாஸ்பிட்டல் இருக்குது, கோடி கோடியா கொள்ளையடிச்சிட்டு இருக்காங்க. பொம்பளைங்களுக்கு வந்து 70,000 கோடி பணத்தை கந்து வட்டி கொடுத்து வசூல் பண்ணிட்டு இருக்காங்க. புரியுதுங்களா? இந்த மாதிரி ஒரு ஆளுக்கு எதிர்க்கா யூடியூப பேசணும்னா, யூடியூபுக்கு காசு கொடுத்து பேச வைக்கிறவனும் அவ்வளவே பெரிய ஆளா இருக்கணும் இல்லைங்களா? அவன் யாருன்னு அவன் அட்ரஸ் போன் நம்பர் கொடுக்க சொல்லுங்க தோழர், நானே போய் காசு வாங்கிப்பேன். என்னன்னா இன்னும் அது சொல்லணும் இல்லைங்களா? நாமளும் கஷ்டத்துல இருக்கோம், நாங்களே போய் பேசி அந்த ஆள்கிட்ட பணம் வாங்கிக்கிறோம், இவங்க அந்த போன் நம்பரையாவது தர சொல்லுங்க. ஆனா இடி ரைடு நடக்கணும் தோழர். யாரு மேல நடக்கணும்னா இந்த தர்மஸ்தலா மேலதான் நடக்கும். நாம நிறைய தடவை சொல்லிட்டோம். இடி வந்து அவங்களையும் விசாரிக்கிட்டு தோழர், எந்தெந்த அக்கௌண்ட்ல இருந்து எத்தனாயிரம் கோடி அவங்க புழங்கிட்டு இருக்காங்க, எந்தெந்த பொலிட்டிஷியனுக்கு இவங்க பெனாமியா இருக்காங்க, பெண்களுக்கு கொடுத்துட்டு இருக்கிற காசோட மூலம் எங்க இருந்து அந்த காசு வந்துகிட்டு இருக்குது, இங்க கந்து வட்டியா சம்பாதிச்ச காசை கொண்டு போய் மறுபடியும் எங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, யாருகிட்ட இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த டீடைல் எல்லாம் இடி இன்வெஸ்டிகேஷன் மூலியமா வெளியே வரட்டும். அந்த பதிலுக்காகவும் நாங்க காத்துட்டு இருக்கோம். எங்க மேலேயும் இடி ரைட் ஆகட்டும், நாங்க காத்துட்டு இருக்கோம். எங்க மேலேயும் இடி ரைட் ஆகட்டும், அவங்க மேலேயும் இடி ரைட் ஆகட்டும். யாரு உண்மையா மணி லாண்டரிங் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஜனங்களுக்கு வெட்ட வெளிச்சமா தெரியும் அப்படின்னு கேட்டுக்கலாம். ஓகே தோழர், இவ்வளவு நேரம் நம்முடைய பார்வையாளர்களுக்காக இந்த தர்மஸ்தலா வழக்கில் வந்திருக்கிற புது அப்டேட்டுகளை எல்லாத்தையும் நமக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி தோழர். நன்றி தோழர்.